தேவன் மேல் வைத்திருந்த பயம் வெளிப்பட்டது. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அவங்க 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 பேசுகிறாங்க. அதை வாசிக்கும் போது எவ்வளவா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்விதமாக அற்புதமாக நடத்தினார் என்பதை இந்த அம்மா தனக்குள் வாங்கியிருக்காங்க. பாருங்க, எங்கேயோ நடக்கு. எகிப்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில் கொண்டு வர்ற காரியம், எவ்விதமாக சிவந்த சமுத்திரம் ரெண்டாக தேவன் பிளந்தார், தன் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எவ்விதமாக அந்த அந்த வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்தார் தேவன். அடுத்தது 2 மகா ராஜாக்கள், சியோன் த கிங் ஆஃப் அமனைட், த கிங் ஆஃப் பாஷான், இவர்களெல்லாம் எப்படி முறியடித்தார் தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்படி தேவன் சண்டை போடுறார். அதாவது தேவன் தான் அங்கே வந்து அவர்களுக்கு வெற்றியை தந்தார் சொல்லி இந்த அம்மா தனக்குள்ள இது எல்லாத்தையும் புதைச்சி வச்சுருக்காங்க. புதைச்சி வச்சதுனால இஸ்ரவேல் ஜனங்க வந்திருக்காங்க 2 பேரும் சொன்னோன்னே அப்படியே அவர்களை பாதுகாத்து அங்கே பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது நிச்சயமாக நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். ஒரு 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 ஸ்திரீ, ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ, தேவன் அறியாத ஒரு ஸ்திரீ, தேவன் அறியாத ஒரு தேசத்தில் இருக்கிற ஸ்திரீ எவ்விதமாக தேவனுக்காக அங்கே எழும்புறாங்கன்னு பார்க்கலாம். படிங்கம்மா 10வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். எப்படிங்க வரும் நியூஸ் இந்த அம்மாக்கு? அந்த காலத்தில் எந்த மீடியா கிடையாது, எதுவுமே இல்லை. அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இந்த காரியங்கள்? அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்து அங்கே எவ்விதமாக தேவன் அதிசயத்தை செய்திருக்கிறார் தன் ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு. அந்த அம்மா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க பாருங்க. தேவன் எவ்விதமாக சிவந்த சமுத்திரத்தை அப்படியே வற்றி போட செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அம்மாக்குள்ள தேவன் மேலே ஒரு தாகம் ஏற்பட்டிருக்கும். அந்த தேவன் யார்? சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்து வற்றி போட்டு தன் ஜனத்தை கொண்டு வரனாரன்னா அந்த தேவன் யார்? இப்படி தானே யோசிச்சிருப்பாங்க. அதுதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வாசிங்கம்மா. நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓக்குக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். பாருங்க. ஸோ அங்கே யுத்தம் நடந்தது. தேவன் தமது பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு எவ்விதமாக இந்த 2 மகா பெரிய ராஜாக்கள், அந்த பெரிய ராஜா யார்? சீஹோன், கிங் ஆஃப் அமரைட், ஆக் த கிங் ஆஃப் பாஷான் வாஸ் டெஸ்ட்ராய்டு பை காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கிற எல்லா விதமான சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். எங்கேயோ நடந்ததை இந்த அம்மா கேள்விப்பட்டு, இந்த வேதம் கிடையாது அவங்க கையில், சொல்லி கொடுக்க ஆட்கள் கிடையாது, கேள்விப்பட்டதை வைத்து தனக்குள்ள தன் விசுவாசத்தை தேவன் மேல் வைத்து கொண்ட ஒரு ஸ்திரீ தான் இந்த ராகாப். படிங்க அடுத்த வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. ராகாப் சொன்ன வார்த்தை என்னது? உங்கள் தேவன் தான் ராஜாதி ராஜா. அதான் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அவரே அல்லாமல் வேறு தேவன் இல்லை. வானத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி அவரே தேவன். இப்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இந்த அம்மாவை பற்றி விசுவாச பட்டியலில் கூட பேர் வருது பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
31 விசுவாசப்பட்டியல். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். பாருங்கப்பா, எவ்வளோ நல்ல தேவன். அந்த அம்மா செய்த கிரியையை மறைக்கவே இல்லை தேவன். ஆனால் ஒரு பட்டப்பேரோடு வருது பாருங்க, ராகாப் ஆகிய ஒரு வேசி. இந்த சரீரப்படி அந்த அம்மா கரைப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த உள்ளத்துக்குள்ள உண்மையாகவே தேவனை தேடின ஒரு தாயாக இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த விசுவாச பட்டியலில் பேர் வருது பாருங்க. ஆபிரகாம் போட்டிருக்கு, ஈசாக்கு போட்டிருக்கு, யாக்கோபு போட்டிருக்கு, மோசே பற்றி போட்டிருக்கு, ஆபேல் தான் தேவனுக்கு பலியிட்ட காணிக்கையை குறித்து போட்டிருக்கு, அடுத்தது சாராளை பற்றி போட்டிருக்கு, யோசேப்பை குறித்து போட்டிருக்கு, பிறகு இந்த தாய் ஸ்திரீ ராகாப். அந்த அம்மா ஒருடைய காரியம் தேவன் எப்படி அங்கீகரித்தார்னா, ஒரு விசுவாசி, விசுவாச பட்டியலில் வந்திருக்கிற இந்த தாய். 12வது வசனம் வாசிங்கம்மா. இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் எங்கள் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்ததால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறங்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். பாருங்க, தேவனுடைய மனுஷர்களை அங்கீகரிச்சது இந்த ராகாப். அவங்களுக்கு ஷுவராக தெரியும், கர்த்தர் இவர்கள் கூட இருக்கிறபடினால் எரிகோ கண்டிப்பாக இவர்கள் மேற்கொள்வார்கள். யார்? புறஜாதியில் இருக்கிற ஒரு ராகாப் விசுவாசத்தோடு சொல்கிறாங்க, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, இந்த பட்டணத்தை ஆக்கிரமிச்சிருவீங்க, ஆனால் எனக்கு மாத்திரம் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு என் தகப்பனுக்கும் என் தாய்க்கும் என் வீட்டார் அனைவருக்கும் என் சகோதரர் எங்கள் சகோதரிகள் குழந்தைகள் அனைத்து பேருக்கும் ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். நான் உங்களுக்கு தயவு செஞ்சுனே எனக்கு தயவு காண்பீங்கன்னு கேட்குறாங்க ராகாப். அப்போ அந்த 2 மனுஷரும் சொல்கிறாங்க, நீ நாங்கள் வந்ததை பற்றி வெளியில் சொல்லாதபடி எங்களை மறைத்து வைத்து எங்களை காப்பாற்றினபடினால் நிச்சயமாகவே இந்த தேசத்தை ஆக்கிரமித்த உடனே உன் குடும்பத்தை பாதுகாப்போம். இது மட்டும் இல்லை,
அவங்க சில பாயிண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஆனால் சில கண்டிஷன்ஸ், இந்த இடத்துலேருந்து வெளியில் ஏறக்கூடாது, பாதுகாப்புக்குள்ளே காணப்படணும். தேவன் ஒரு இடத்துல வச்சார்னா அது அவர் வைக்கிற காரியம், அது பாதுகாப்பு நிறைந்தது. அந்த எல்லையிலேருந்து வெளியில் வந்துட்டோம்னு வைங்க, தேவனுடைய பாதுகாப்பு நம்ம விட்டு நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் இந்த 2 மனுஷரும் சொல்கிறாங்க, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நான் உங்களை வச்சுட்டு போகிறேன். அவங்க அதை தவறி வெளியில் போனாங்கன்னா அந்த இரத்தப்பழி அவர்கள் தலையில் தான் இருக்கணுமே தவிர்த்து எங்களுக்கு அது சம்மந்தம் கிடையாது. நாங்கள் சொன்ன வார்த்தைக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கீழ்ப்படிந்து ஆகணும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மளை ஒரு ஸ்தலத்தில் வைக்கிறார், உருவாக்கணும்னு சொல்லி வைக்கிறார். எத்தனை பேர் அதிலேருந்து விலகி தங்கள் சொந்த வழிக்கு போகிறாங்க. அப்போ அந்த இரத்தப்பழி யாருக்கு போக போகுது? அவர்கள் தலைக்கு தான் போக போகுது. இதுதான் அதோடைய அர்த்தம். கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் ஒரு மனுஷனை வைக்கிறார் தேவன். அந்த ஸ்தானத்தில் நம்ம உண்மையாக காணப்படணும். அப்போ கர்த்தர் மகிமைப்படுவார் நம்ம மூலமா. ராகாப் அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம். அந்த தாய், அந்த ஸ்திரீ தானும் தன் தகப்பன் வீட்டார் அனைவரும், தான் தகப்பன், தாய், சகோதரர், பிள்ளைகள் அனைவரும் அந்த வீட்டுக்குள்ளாக பாதுகாப்புக்குள்ள அரண்குள்ளே காணப்பட்டார்கள். அவர் தெய்வ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்தார்கள். எல்லா பக்கத்துலேயும் அழிவு வந்தது. அந்த அம்மா கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த, ஸ்திரீயாண்ட கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிகப்பு நூல் அந்த ஜன்னலில் தொங்கப்போடு. சிகப்பு நூல் கர்த்தருடைய இரத்தத்துக்கு சமானம். வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாமே, ஆனால் சிவந்த நூல் அந்த ஜன்னலில் தொங்கப்படணுன்றதுக்கு அடையாளம் கர்த்தருடைய இரத்தம். அந்த பாதுகாப்பு அந்த வீட்டின் மேல் காணப்பட்டது. அந்த முழு எரிகோ எரிக்கப்பட்டது, ஆனால் இந்த வீடோ காக்கப்பட்டது. அது எவ்விதமாக அவர் சொன்னார்னா, நான் வரும்போது உங்களை காப்பேன், நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மையை நினைப்பேன். இந்த அம்மா ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி போங்க, மலை மேல் பதுங்கிருங்க, 3 நாள் வெளியில் வராதிங்க. அவர்கள் பதுங்கியிருந்தார்கள். அதுக்கு பிறகு தான் யோசுவா இடத்துல போய் நடந்த எல்லா சந்ததிகளையும் சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு உண்டான வார்த்தை 6வது அதிகாரம், எவ்விதமாக யோசுவா அந்த ராகாபை கனப்படுத்தினார். 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமே. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டயத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாதிருப்பான். இது யோசுவா செய்தார். ஒரு நீதிமானாக இருந்தாக்கா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் அது என்ன? இட்ஸ் லைக் அ வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ். இங்கே யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் போய் எந்த ராகாப், எந்த வேசி உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு நீங்கள் ஆணையிட்டிருக்கீங்க, போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க. அந்த முழு எரிகோவும் அழிக்கப்பட்டது. ஆடு மாடு மனுஷர் எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. ஆனால் ராகாபோ கர்த்தர் நினைத்தார்.
கர்த்தர் நினைத்து ராகாப் செய்த அந்த விசுவாசம், தேவன் மேலிருந்த அந்த அன்புன்னு சொல்லி, அது அன்பும் தெய்வ பயமும் கலந்தது தான் அந்த அம்மாக்குள்ளே இருந்தது. அதை அப்படியே வெளியிட்டாங்க, செய்தார்கள். அதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் பெற்றார்கள். அவங்க பேரை விசுவாச பட்டியலில் மாத்திரம் இல்லை, எடுக்கலாம். இப்போது சங்கீதம் 87 அவங்கள குறித்து போட்டிருக்கு பாருங்க. ஒரு சின்ன சங்கீதம் தான், ஆனால் அந்த சின்ன சங்கீதத்தில் இந்த ஸ்திரீயுடைய பேர் வருது பாருங்க. 87வது சங்கீதம் 4வது வசனம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ, பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தார் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுத்தும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளை எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். பாருங்க, இந்த கோராவின் சங்கீதத்தில் எதற்காக ராகாபை குறித்து போடப்பட்டிருக்குது என்றால், எந்த மனுஷனையும் நம்பாத, எகிப்தியனை நம்பாத, பாபிலோனிய நம்பாத, தீருவை நம்பாத, எத்தியோப்பியனை நம்பாத, பிலிஸ்தீனை நம்பாத அந்த ஸ்திரீ ராகாப் தேவனை நம்பினதை குறித்து ஐ வில் மேக் மென்ஷன் ஆஃப் ராகாப் என்றார் தேவன். ஏன்னா அந்த அம்மாவுடைய விசுவாசம் தேவன் மேல் காணப்பட்டது. அவங்க சொல்கிறாங்கல்ல, உங்கள் தேவன்தான், இஸ்ரவேலின் தேவன்தான், வானத்திற்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அந்த அம்மாவுடைய விசுவாசம். ஆனால் அவங்களுக்கு என்ன பேர் வந்தது? ராகாப் என்னும் வேசி. கர்த்தர், God is not a respecter of anybody. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையாய் தேவனை தேடுகிற மனுஷர் ஒன்று உண்டா இந்த பூமியில். அந்த எரிகோவில் ஒரு மனுஷியை கண்டார். இன்னைக்கு நம்ம தேசத்தில் நம்மளை தேவன் காணும்படி நம்ம இருதயம் அவரை நோக்கி பார்க்கணும். நல்லா யோசிங்க, இந்த பூமியில் ஒரு மனுஷன் என்னை தேட மாட்டானா சொல்லி யோசிக்கிறார் தேவன், காண்கிறார், எதிர்பார்க்கிறார். அந்த நாட்களிலே கண்டார் எரிகோவிலே ராகாபை. இன்றைக்கு ஸ்திரீகள் மத்தியில் நம்மை தேவன் காணும்படி நம்ம வாழ்க்கை, நம்ம ஜீவியம் அவருக்கு பிரியமாக காணப்படணும்.